அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கோவையிலிருந்து ஏகே அஸ்ட்ரோ அசோக். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மை பெற்ற பெற்றோர்களை மானசீகமாக வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசிகளும் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நமக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு மானசீகமாக வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசிகளும் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நமக்கு ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய குருநாதர் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் முருகனின் பாதம் பணிந்து இந்த பதிவினை ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னா, கர்மா. இந்த கர்மானா என்ன? கர்மாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம செயல்களோட பின்விளைவு தான் கர்மா. இந்த கர்மா எப்படி வந்தது எப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் தான் இந்த கர்ம வினையை நமக்கு சொல்கிறவர். ஏன்னா அவங்க தான் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி. இந்த கர்மா ஏன் வருதுன்னா, எல்லா செயல்களையும் ஒரு கர்மா வருங்க. எது செஞ்சாலும் ஒரு கர்மா வரும். ஒரு நல்லா செஞ்சீங்கன்னா நல்ல கர்மா, யாருக்கா ஒருத்தர் கெட்டது செஞ்சால் கெட்ட கர்மா. கெட்டதுலேயும் நல்லது வரும், நல்லதுலேயும் கெட்டது வரும். எது செஞ்சாலும் கர்மா வருங்க. இந்த கர்மா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறோம். இப்போ இது ரிலேட்டடாக ஒரு சின்ன ஒரு கதை சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மகாபாரதத்தில் பீஷ்மர் ஒரு கதாபாத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பீஷ்மர் மாமனிதர். அவரை போரில் யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு மாமனிதர். ஒரு நல்ல ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தையினுடைய சுகத்துக்காக தன் வாழ்நாளில் நான் கல்யாணமே திருமணமே செய்துக்க மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய தந்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ அவர் தந்தை 2 வரங்கள் அவருக்கு கொடுப்பார். ஒரு வரம் நீ நினைச்ச போது உனக்கு மரணம் ஏற்படும். உன்னுடைய உயிர் உடலை விட்டு போகணும்னா நான் ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீ சொல்லு. நீ சாகணும்னு ஆசைப்படும் போது அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீ இந்த பூலோகத்தை விட்டு உன்னுடைய ஆன்மா மோட்சத்துக்கு போயிடும் அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணிட்டு போகிறோம் அவங்க அப்பா. அப்புறம் அவங்க அப்பா தந்தை இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் அந்த ராஜ்யத்தை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அவருடைய தம்பிகளுக்கு வரன் பார்க்கறதுக்காக ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஊருக்கு போகிற வழியில் ஒரு தேரில் போயிட்டு இருக்காங்க. தேர் நல்லா வேகமாக போயிட்டு இருக்கு. நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்காரு பீஷ்மர். தேரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட தூரம் எல்லை தாண்டி ஒரு தூரம் போகும்போது தேரோட்டி மடார்னு தேரை நிறுத்திடுறாரு. நிறுத்தணுன்னா நல்லா தூங்கிட்டு இருந்த பீஷ்மர் முடிச்சுக்கிறாரு. ஏப்பா நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துச்சா, ஏன் தேரை இவ்வளவு திடீர்னு நிறுத்த வேண்டிய காரணம் நிர்பந்தம் ஏன் வந்துச்சு அப்படின்னு தேரோட்டிகிட்ட கேட்குறாரு. உண்மையிலே அரசே, நம்ம தேருக்கு இடையில ஒரு சர்ப்பம் வந்துருச்சு. சர்ப்பத்து மேலே ஏற்றாமல் இருக்கிறதுக்காக நான் தேர் நிறுத்திட்டேன் அப்படின்னு பீஷ்மர்கிட்ட அந்த தேரோட்டி சொல்லுவார். அப்போ பீஷ்மருக்கு சின்ன ஒரு அகண்டம் வந்துடும். அப்போ அவர் சொல்லுவார், ஏப்பா இது ஒரு சாதாரண சர்ப்பம், இதை போய் இதுக்காக நம்ம போகிற வழியை நம்ம நிறுத்திட்டு போகிறதா, அது மேலே ஏற்றிக்கிட்டே போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி. இல்லை பீஷ்மர் ஐயா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுவும் ஒரு உயிர் தான், அது எனக்கு சொல்கிறதுக்கு மனசு வரல, அதனால தான் தேர் நிறுத்த வேண்டியதை போச்சு அப்படிங்கிறார். இவர் அதோட கம்முன்னு இருந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இதில் இதிலிருந்து அம்பை எடுக்கிறாரு. அந்த அம்பில் ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லி அந்த பாம்பை அந்த அம்பில் எடுத்து தூக்கி ஒரு வேலியில் வீசிடுறாரு. அந்த பாம்பு போய் அந்த வெளியில் விழுந்து நிறைய வேதனை அனுபவிக்குது.
அதனால வெளியிலையும் வர முடியாம உள்ளேயும் போக முடியாம ஒரு நரக வேதையை அனுபவிச்சு அது கடைசியில அது செத்து போயிடுது. இந்த விஷயத்த அவரு சரியா கவனிக்கல. அந்த பாம்பை வீசின கையோட அவரும் அந்த இடத்த விட்டு தேர் நகர்ந்து போயிடுது. சில காலங்கள் போயிட்டே இருக்குது. மகாபாரத யுத்தம் வருது. யுத்த காலத்துல பீஷ்மர் வந்து அர்ஜுனால வதைக்கப்படுறாரு. இந்த வதை முடிஞ்சுன்னா அவர் வாங்கிய வரம் அவருக்கு நினைவு வருது. அப்ப அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனன் கட்டி கிருஷ்ணன் பரமாத்மா கட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வரம் வாங்கியிருக்கேன். அப்போதான் எனக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்லி எப்போ சொல்றேனோ அப்போதான் உயிர் போகும். ஆனால் வந்து எனக்கு இப்போ அந்த மந்திரம் ஞாபகம் இல்லை. நீ வந்து எனக்கு ஒரு அம்பு படுக்கை போடு, இந்த அம்பு படுக்கையில் நான் படுத்துக்கிறேன். இந்த மகாபாரத யுத்தம் முடிகிறதுக்குள்ள அந்த மந்திரம் எனக்கு ஞாபகம் வந்துடும். நான் அந்த மந்திரத்தை சொல்லி நான் என்னோட உயிரை வந்து மோசத்துக்கு நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட கேட்குறாரு. அர்ஜுனன் அதே மாதிரி ஒரு அம்பு படுக்கையை பீஷ்மாச்சாரியாருக்கு செஞ்சு கொடுக்குறாரு. பீஷ்மாச்சாரியார் அந்த அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறாரு. படுத்து கிடக்கும்போது அவருக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது இந்த அவரோட ஞாபகத்துல இந்த சர்ப்பம் வருது. சர்ப்பம் வந்து அன்னைக்கு தூக்கி வேலியில் வீசின அந்த ஞாபகம் வருது. அப்போ அந்த சர்ப்பம் சொல்லுது, என்னை அன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு பிறவியா பார்த்து என்னை தூக்கி அந்த வேலி முழுதில் வீசிட்டேன். இன்னைக்கு நான் எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்பம் சொல்லுது. அப்போ அந்த பீஷ்மர் சொல்றாரு, சரி நான் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும், அன்னைக்கு நான் தெரியாமல் பண்ணிக்கிட்டேன், பரவாயில்ல, நானும் இந்த அம்பு படுக்கையில் நான் படுக்கிறேன். எத்தனை நாள் இந்த நீ அந்த நரக வேதனை அனுபவிச்சு நானும் இந்த நரக வேதனை இந்த அம்பு படுக்கையில் படுத்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த சர்ப்பம் சொல்லுது, சரி உன்னை குற்றத்துக்கான தண்டனை நீ ஒத்துக்கிற, அப்போ வந்து உனக்கு வந்து அந்த அந்த 10 நாள் கழிச்சு உனக்கு அந்த மந்திரம் வந்து உங்கள் அப்பா உபதேசம் பண்ண அந்த மந்திரம் ஞாபகம் வந்துடும். நீ அந்த மந்திரத்தை சொல்லி மோசத்துக்கு போய்க்கோ அப்படின்ட்டு அந்த சர்ப்பம் வந்து இது பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த சொல்லிட்டு போயிடுது கடவுளாக வந்து. இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம என்னைக்கோ செஞ்ச அவர் தவறு அது வந்து அவருடைய இறுதி காலத்தில் கூட அந்த அந்த கர்மாவை வந்து நமக்கு கொடுத்துட்டு போகுது. அதனால எல்லாருமே முடிந்த அளவுக்கு யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ முடியாது. முடிந்த அளவுக்கு யாருடைய மனதை நோக்கடிக்காமல் யாருடைய மனதை காயப்படுத்தாம ஒரு பேராசை இல்லாமல் ஒரு கடந்து போகலாம். எல்லாத்துக்கும் கர்மா வரும். என்னதான் பேசாமல் இருந்தாலும் அதுலேயும் கர்மா வரும். இந்த கர்ம வினையை குறைச்சிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, இறை சக்தியை நாடி போகிறோம். இந்த கர்மா வந்து நமக்கு சொல்றது வந்து 3 பிளானட் தான். முதல் வந்து சனி பகவான், அடுத்தது ராகுகேது. இந்த சனி வந்து நமக்கு வந்து பிறந்த கால பூர்வ ஜென்ம கர்மாவை வந்து நமக்கு இந்த காலத்தில் அனுபவிக்கிறதுக்காக இந்த கர்மாவை கொண்டு வரும். நம்ம ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்குன்னு பாருங்க, எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்க. அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம். இந்த கர்மாவுடைய வழி வந்து நமக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். சனி எங்கே இருந்தாலும் ஒரு கசப்பு தாங்க, ஒரு கசப்பை தருகின்ற கிரகம் தான் சனி. ஒரு சாமியாக கிரகம், பற்று இல்லாத கிரகம். இங்கே ஆசையே இல்லாதவன எந்த கிரகமும் நமக்கு துன்பம் கொடுக்காது. ஆனால் வந்து நம்ம ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பற்று இல்லாத ஒரு ஆசை இல்லாத ஒரு இடத்துல வந்து சனி வந்து பெரிய லெவலில் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதனால ஒரு பற்று இல்லாமல் போயிட்டோம்னா சனி பெரிய தொல்லை யாருக்கும் தர்றதில்லை. இப்போ இந்த சனி பயிற்சி வந்திருக்கு. மார்ச் 29 சனி பயிற்சி ஆகிருக்கு. மகர ராசிக்கு சனி வந்து முடிஞ்சது 7.5 வருஷத்தை கடந்து இப்போ கும்பராசிக்கும் மீனராசிக்கும் மேசராசிக்கும் இந்த சனி பயிற்சி வந்து 7.5 சனியாக நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக வந்து இந்த சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா நமக்கு இந்த கர்ம தோஷங்களையும் கர்ம வினைகளையும் அதிகமாக கொடுக்குற பிளானட்ஸ் இது 3 தான். சனி வந்து நம்ம போன ஜென்மத்து கர்மாவை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். இந்த ராகுகேது பார்த்தீங்கன்னா நம்ம ராகுங்கிறது வந்து அப்பா வழி வந்த கர்மம். அப்பா வழி பாட்டன்
முப்பாட்டன் இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு வந்தாங்க, அவங்களுடைய கர்ம வினை நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அதே மாதிரி கேதுங்கிறது வந்து அம்மா வழி கர்மா, அம்மா வழி தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச கர்மாவை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். இந்த பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஏதோ ஒரு கிரகத்து கூட சேரும்போது அதிக அளவு தோஷத்தை அனுபவிக்கிறோம், தனித்து இருக்கும்போது இது அதிகமான தோஷத்தை கொடுக்கறது இல்லை. இந்த வருஷத்துல இந்த 2 பயிற்சியுமே முக்கியத்துவமாக தான் கருதப்படுது. இன்னைக்கு இது போதும். இது ரிலேட்டடாக இன்னும் பதிவுகள் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.